அன்பார்ந்த காளை உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டு பாதுகாவலர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து 2025 முடிஞ்சு அடுத்து இன்னும் 2 மாசம் காலம் தான், 2-3 மாசம் காலம் தான் இருக்கு. 2 மாசம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா 2026க்கான ஜல்லிக்கட்டை மக்கள் பூரா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்து எலெக்ஷன் வருது, ஜல்லிக்கட்டு நடந்துருமா நடக்காதான்ற ஜல்லிக்கட்டு 200% ஜல்லிக்கட்டு நடக்கும் நம்பி இருக்கு. அது போக இந்த ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த ஜல்லிக்கட்டு வர்ணையாளருடைய கோரிக்கை தான். எப்படின்னா காலையில 7 மணிக்கு அந்த வர்ணையாளர்களை ஏத்துறாங்க, மாலை 5 மணி வரை ஒரு வர்ணையாளர்களை பேச விடுறாங்க. அது எப்படின்னா காலையில 7 மணி மாலை 5 மணி, அது ஒரு பேஜுக்கு 100 மாடு 50 வீரர்கள். அதுல இந்த வர்ணையாளர்களை மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் 10 நிமிஷம் பேச முடியாது, 1 மணி நேரம் பேச முடியாது. இத மாவட்ட நிர்வாகம் எந்த அளவுக்கு ஆலோசிச்சிருக்கீங்க? இப்படி ஒரு வர்ணையாளர் 10 மணி நேரம் பேச முடியுமா அப்படின்றத நீங்க கருதுனீங்களா? எந்த அடிப்படையில உங்களை தூக்கி 10 மணி நேரம் உட்கார வச்சீங்க? ஒரு காளை உரிமையாளர்களும் ஒரு மாடுபடி வீரர்களும் ஊரையும் பேரையும் தன்னுடைய ஊருடைய பெருமையை அந்த மண்ணில் பதிக்கிறதுக்கு தான் வர்றாங்க. எது ஜல்லிக்கட்டு வர்ணையாளர் பேசுறாங்க தெரியுமா? இந்த ஊரு, இந்த மாட்டுக்காரங்களுடைய பேரு அப்படின்னு சொல்லி இந்த மண்ணில் பதிக்கப்படுறது. அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரத்தில் அந்த பதிக்கப்பட்ட பேருக்காண்டிதான் மக்கள் ஃபாரின்ல இருந்து ஃபாரின்ல போய் வேலை பார்த்து அந்த ஒரு நேரம் ஒரு செகண்ட்ல அந்த பேருக்காண்டிதான் மாடு வளர்க்குறாங்க. அந்த பேரே இப்ப கிடைக்கல. அது எப்படின்னா 100 மாட்டுக்கு மட்டும் ஒரு மாட்டுக்கு 5000 ரூபாய். அந்த 5000 ரூபாயும் கூகுள் பே, போன் பே நைட்டே விளாண்டுறது. அது எந்த மாடுன்னு நோட் பண்ணிக்கிறது. காலையில 7 மணி மாலை 5 மணி வரை ஒரு வர்ணையாளர் உட்கார வைக்கிறாங்கன்னா அந்த 100 மாட்டுக்கு மட்டுமே பேசிடுறது. மித்தமாலாம் ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி அடுத்தடுத்த மாடு அவருன்றது. அந்த 5000 கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த மாட்டை மட்டும் என்ன செய்யறாங்கன்னா பிறவாடி கதவெல்லாம் திறக்க விடுறது கிடையாது. மாடு நிக்குது, மாடவுத்துக்கு அந்த பேரை நோட் பண்ணிக்கீங்க. இந்த மாடு அப்படி மாடு, மானே தேனே பொன்மானே இன்னாரு ஊர் மாடுன்னு சொல்லி அவங்களா எச்சு போனதுக்கு அப்புறம் தான் இதே அவுக்குறது. இதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும். இது அரசியல் களம் இல்ல, இது ஜல்லிக்கட்டு களம். இந்த களத்தில் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுடைய அமைப்பு இருக்காங்களா, அவங்களை கூப்பிட்டு ஆலோசனைக்கிற வேண்டும். நீங்க தனி முடிவு எடுக்கிறதுக்கு இந்த அரசியல் களம் இல்ல ராஜா, இது ஜல்லிக்கட்டு களம். இந்த ஜல்லிக்கட்டு களத்துல இதுக்குள்ள நிறை குறை என்ன வேணுமோ ஒவ்வொரு காளை உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களும் ஜல்லிக்கட்டுடைய அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்க இது பண்ண முடியும். நீங்களும் முடிவு எடுக்கிறீங்க. இதெல்லாம் யாரும் சொல்ல முடிஞ்சா? இது யாருனாச்சும் இந்த ஆலோசனை பல முறை பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். 2021ஆம் ஆண்டு ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு வர்ணையாளர்களை ரெடி பண்ணணும். 1000 மாடு 500 வீரர்கள், ஒரு 100 மாட்டுக்கு 50 வீரர்கள், ஒவ்வொரு பேச்சுக்கா மாற வைக்கிறாங்க. ஆனா 10 வர்ணையாளர்கள் உங்களால தேர்ந்தெடுக்க முடியல. எத்தனை வர்ணையாளர்கள்? ஊரையும் பேரையும் குரல் வளத்தை பதிவு பண்றதுக்கு தான் வர்ணையாளர்கள் வர்றாங்க. அதே இது பாத்தீங்கன்னா அன்னை நத்தம் சரவண அண்ணன் இருக்காப்ல, புதுக்கோட்டை பாஸ்கர் இருக்காப்ல, மதுரையிலே பிறந்து வளர்ந்த தம்பி கொழும்பு நாகராஜ் இருக்கான். அன்னை கீழப்பட்டி வர்ணையாளர் உங்களுக்கு தெரியும். கீழப்பட்டியில இருந்து விளாச்சேரியில இருந்து தம்பி தஞ்சாவூர் வினோத் பாரதி, இப்படி எண்ணி சொல்ல முடியாத எத்தனை வர்ணையாளர்கள், எண்ணி சொல்ல முடியாத எத்தனை வர்ணையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஊரையும் பேரையும் அவங்க குரல் வளத்தை மக்கள் மத்தியில பதிக்கிறதுக்கு வர்றாங்க. பணத்துக்காண்டி வரல. பணத்துக்காண்டி ஒரு நூதன திருடு சில பேர்கள் வர்றாங்க. இது கருத்தா மட்டுமே எடுத்துக்கிறணும். இது தனிப்பட்ட மனிதருடைய விமோசனம் இல்ல, இது செய்தவர்களுக்கு தான் குத்தம். இந்த மாதிரி வர்ணையாளர்கள் வரக்கூடிய வேண்டிய இடத்துல எப்படி நீங்க இவங்களெல்லாம் தவிர்த்த காரணம் என்ன? 2026ஆம் ஆண்டு இந்த வர்ணையாளர்களுக்கு எந்த அளவுக்கு 10 ரவுண்டு 10 பேஜ் விடுறீங்களோ 10 ரவுண்டு மாடுபடி வர்ணையாளருக்கு ஒவ்வொரு பேஜுக்கு அனுமதிங்க. வர்ணையாளருக்குள்ள கம்பாரிசிங்க ஒன்று பண்ணுங்க. ஒரு காளைக்கும் வீரனுக்கு மட்டும்தான் கம்பாரிசிங்க, வர்ணையாளர் கம்பாரிசிங்க இல்லையா? வர்ணையாளருக்கு என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டுமா? பிடிவிடாத மாட பிடிமாடுன்னு சொல்லுவீங்க, பிடிவிட்ட மாட பிடிவிடாத மாடுன்னு சொல்லுவீங்க, பிடிவிடாத மாட பிடிமாடுன்னு சொல்லுவீங்க. எந்த வழியில நாயாது? யாரு வேணாலும் சொல்லிக்கலாம். அவங்க பாட்டுக்கு மானே தேனே பொன்மானேன்னு பாட்டு பாடிக்கலாம். ஒரு மாடுபிடி வீரன் அன்னைக்கு சூழ்நிலையில ஒரு நாள் கேம் வாக்கி ஒரு நாள் வாக்காது. அந்த வீரனை என்ன சொல்றது? சார் இந்த பேஜ் மாடே பிடிக்கல, அந்த பேஜ வெளியே அனுப்பு. அதை பிடிக்கிற உனக்கு தேவை என்ன வேலை? ஜல்லிக்கட்டுல
ஒவ்வொரு காளை உரிமையாளர்களுடைய பேரை சொல்றது தான், ஜட்ஜ்மெண்ட் பண்றது தான் உனக்கு வேலை. அவன் பிடிக்கிறேன் பிடிக்கலன்னு சொல்ற உனக்கு வேலை கிடையாது. ஒரு வீரன் மாடு பிடிக்கிறதுக்கு எந்த டிஷர்ட்டை வாங்குறதுக்கு ராணுவ உடற்பயிற்சி ஓட்ட பந்தயத்துல ராணுவ வீரர்களுக்கு எந்த அளவு செலக்ட் பண்றாலும் அந்த அளவுக்கு உள்ள வர்றான். உயிரை துச்சமா மாடு பிடிக்கிறான். அந்த வீரனை ரொம்ப அவமரியாதை பண்றது. ஒவ்வொரு வறுமையாளர்கள் சரி எல்லா டேட்டாவும் ரெடியா இருக்கு ராஜா. யாரு தப்பு பண்ணாலும் அந்த டேட்டாவை வெளியிடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதே இது ஒவ்வொரு வறுமையாளர்களும் மாடுபடி வீரர்களை மிரட்டும் தோழியாக பேசின காட்சி வீடியோ இருக்கு. உன்னை நான் என்ன பண்ணிடுவேன் தெரியுமா, ஏடா நான் சொல்றேன் அப்படி மாடுபட. இதை கருத்தாக பதிவிடும். நான் சொல்லல, பொதுமக்கள் சொல்றாங்க. அந்த பொதுமக்களை சொல்றதுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவராக இந்த குரல் வளத்தை இந்த பதிவு, இந்த ஜல்லிக்கட்டுடைய குறை நிறைய பதிவிடுறேன். 2026ஆம் ஆண்டு இந்த ஜல்லிக்கட்டு வறுமையாளரை இத்தனை வறுமையாளர்கள் 10 ரவுண்டுனா 10 வறுமையாளர்களோட சொல்லுங்க. யாரும் பணத்துக்கு வரல. ஜல்லிக்கட்டுல அவங்களுடைய குரல் வளத்தை பதிவு பண்றதுக்கு எத்தனை பேர் வர்றாங்க? உங்களுக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியல, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அசோசியேஷனை கூப்பிட்டு கேளுங்க. எத்தனை வறுமையாளர் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க. அடிப்படை எந்த அளவுக்கு தகுதி, அடிப்படை அனுபவங்கள் எப்படி முக்கியமோ அது மாதிரி ஜல்லிக்கட்டுடைய வர்ணிக்கிறதுக்கு எத்தனை வறுமையாளர் அடிப்படை அனுபவங்கள் இருக்கக்கூடிய எத்தனை வறுமையாளர் இருக்காங்க. அதை விட்டு ஒரே வறுமையாளரை வச்சு பேச விடுறதுக்கு அவர் அதிக மேலாவி கணக்கா நிறைய நடந்தக்கூடிய காட்சியெல்லாம் இருக்கு. டேட்டாவால எடுத்து மக்கள் மத்தியில பதிவுறதுக்கு ரெடியா இருக்கும். இதை கருத்தா மட்டுமே பதிவுறோம், தனிப்பட்ட விமர்சனம் இல்லை. இது நடந்த உண்மை. இந்த பதிவை உடனடியாக பார்க்கக்கூடிய இந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு காளை உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் தவுக்காம ஷேர் பண்ணுங்க. 2026ஆம் ஆண்டு ஒவ்வொரு மாடுபிடி வீரர்கள் உங்களுக்கு மதுரை மாநகரத்தில் மதுரை மண்ணில் பேசணும்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க. மாவட்ட நிர்வாகத்துக்கு உங்க புகைப்படமும் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸை வச்சு பேசுங்கன்னு சொல்லி, இல்ல கோர்ட்டுக்கு ரெப்ரண்டேஷன் அனுப்பி கோர்ட்டுக்கு ரெட்டிஃபை பண்ணி உங்களுக்கு அனுமதிக்குன்னு சொல்லி கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போற அளவுக்கு கூட நம்ம வச்சுக்கிடுவோம். ஏன்னா அதுக்கு அந்த உரிமையை பெறதுக்கு நாங்க கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஊரையும் பேரையும் பணம் கொடுத்தவனுக்கு அள்ளி கொடுக்கறதும், ஒரு விவசாயியும் ஒரு இல்லாதவனுக்கு கிள்ளி கொடுக்குற வேலையை வச்சுக்கிறதுக்கு நாங்க ஊருகா கிடையாது. இதை மூலம் நன்றாக தெரிஞ்சுக்கிற வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு மாடுபிடி வீரனும் தன்னை உயிரை துச்சமா நினைச்சு, ஒவ்வொரு காளை உரிமையாளர் ஒரு தன்னை உயிரை துச்சமா நினைச்சுதான் அந்த காளையை வளர்த்து கொண்டு வரும். எப்பனாலும் இந்த பேர் சொல்லிடுவாங்களா, பேர் சொல்லி ஒரு முறை அப்படின்னு போகணும். ஏன் மித்தமாலாம் கூறிய மானே தேனே பொன்மானே இத்தனை கண்டென்ட். அதே பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுக்காரவங்க பேரை சொல்றது இல்லை, அவங்களுக்கு தேவைன்ற அதிகாரிகளை சொல்றது. ஏன்னா அந்த அதிகாரிகளுடைய பேரை பூரா சொல்லி போடணும். ஏன்னா அது அதிகாரிகளுக்கு வாசிக்க வந்தீங்களா, ஒரு ஜல்லிக்கட்டுல வர்ணிக்கிறதுக்கு, ஒரு ஜல்லிக்கட்டுல ஒரு வீரனுக்கும் ஒரு காளை உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் தான் அந்த களத்தில் ஹீரோ. மித்தவங்கள ஜீரோ தான். எங்களை வர்ணிக்க வரக்கூடிய வர்ணியாளர்கள் நீங்க எப்படி இருக்கிறவங்களை அப்புறம் சொல்லிவிட்டு வந்திருக்க ஜல்லிக்கட்டுல இருக்கிறவங்கள சொல்ல முடியும்? 2026 இந்த மாதிரி ஆட்களை தவிர்க்க வேண்டும். நல்ல அடிப்படை அனுபவமாக ஜல்லிக்கட்டுல கம்பார்சிங் எல்லா ஒரு 10 வர்ணியாளர்களுக்குள்ள ஒரு கம்பார்சிங், ஒரு மாட்டுக்கு 3 முறை பேர் சொல்லணும். அப்படி இல்லையா அந்த வர்ணியாளர்கள் அவுட்டு. இருக்கக்கூடிய ஒரு வர்ணியாளர்களை செக் பண்ணுங்க. மாடுபடி வீரர்களை எந்த அளவுக்கு செக் பண்றீங்க, காளை உரிமையாளர்கள் காளையை எந்த அளவுக்கு செக் பண்றீங்க, வர்ணியாளர்கள் செக் பண்ணுங்க. அவரு தூரத்து பார்வை இருக்கா, அவருடைய குரல் வளை எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, அவர் ஹெல்த்தா இருக்காரா, ஜல்லிக்கட்டுல மேல நிக்குது கீழே கொம்பு, மேல மைக்க பிடிச்சு பேசுறாரு, ஏதோ ஒரு டயர்டு காரணத்துல கொம்புல விழுந்துடலாம், நாளைக்கு ஏதோ ஒரு இதாயிரலாம். மக்கள் உலகளாவே அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு டெக்னாலஜி உலகம், கீழே விழுந்துட்டா அவங்களே செக் பண்ணுங்க. எங்களை எந்த அளவுக்கு ஒரு மாடுபிடி வீரனையும் காளை உரிமையாளர் காளையையும் செக் பண்றீங்க, வர்ணையாளர்களையும் செக் பண்ணுங்க. செக் பண்ணி எல்லா இடத்துலயும் இது பண்ணுங்க. 2026ஆம் ஆண்டு ஒவ்வொரு வர்ணையாளர்களுக்கு 10 ரவுண்டு உட்கார வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இதுக்கு நாங்க முயற்சி எடுப்போம். மாவட்ட நிர்வாகத்திட்டையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். இல்லாட்டினா உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்து இது ஒரு ஆர்டராகவே வாங்கி கொடுக்க ரெடி பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் மதுரை கோரிப்பாளையம் டாக்டர் முடக்கத்தான் மணி. நன்றி, வணக்கம்.